ஹாய் கைஸ், நேற்று நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேர் யூபிஐ மூலிமா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோட யூபிஐ ரிசீவர் கவுண்ட் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. என்னால் இன்னும் அதை நம்ப முடியல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட வீடியோஸ்க்கும் நம்மளோட வாய்ஸுக்கும் இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு எனக்கு புரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட சப்போர்ட், மேசிவான சப்போர்ட். ஏன்னா நேற்று வந்த வீடியோஸோட கமெண்ட் எல்லாமே நான் படித்தேன். உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதனால உங்களுக்குலாம் பெரிய நன்றி. அண்ட் எனக்கு இந்த அமௌண்ட் போதும்னு நினைக்கிறேன் 20th Century பாய்ஸ் மாங்காக்கு. இதுக்கப்புறமா யாரும் டொனேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் 20th Century பாய்ஸ் மாங்கா வீடியோஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நீங்க கொடுத்த டொனேஷனே ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதனால இன்னும் நம்ப முடியல யூடியூப் எந்த அளவுக்கு அண்டர் பே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி கைஸ். அண்ட் என் வாழ்க்கையில என்னைக்குமே இந்த நாள் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நீங்க அவ்வளோ பெரிய மேசிவான சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு. நன்றி. நம்ம இப்போ 20th Century பாய்ஸ் மாங்கா ஸ்டோரியை பார்க்கலாம். ஆனா ஒரு தம்பி ஃபாதர் நிட்டானியை கூப்பிட்டு ஒச்சோ போய் மீட் பண்றான். அண்ட் ஃபாதர் நிட்டானி ஒச்சோ கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இத்தனை நாள் நீ வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒச்சோ, நீயும் வந்துட்ட, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம கானாவை கண்டுபிடிக்கணும், கானா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், நம்ம கானாவை கண்டுபிடிச்சு அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பதான் சானையோட தம்பி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க அக்கா கானாவை தான் பார்க்க போயிருக்கா, அவ அந்த ஐஸ் குயினை பார்த்து பேச போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவோம். அப்பதான் ஒச்சோக்கு புரிய வரும், சானைக்கு கானாவோட ஹைட் அவுட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒச்சோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, உன்னோட அக்காவை நான் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டேன், அவளை நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ சானையை தேடி போயிட்டு இருப்பான். அதே மாதிரி ஒச்சோ சானையை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப சானை அழுதுகிட்டே இருப்பா. சானை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னால ஐஸ் குயினை தடுத்து நிறுத்த முடியல, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனா ஐஸ் குயின் 20ஆம் தேதி அந்த அட்டாக் பண்ண போறாளாம், அப்படி மட்டும் அந்த அட்டாக் பண்ணா அப்படின்னா அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே இறந்துருவாங்க, அவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு ஒச்சோ கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அண்ட் ஒச்சோ அந்த கேசட் எல்லாம் பார்த்து இது கானா கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சானை என்ன சொல்லுவானா, ஆமா கானா இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சா, ஆனா நாங்க ரேடியோல எப்பமாவது கேட்கிற பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் ஒரே பாட்டு தான், ஆனா ரெண்டு வேற வேற வெர்ஷன் மாதிரி இருக்கு, மேபி கானா கொடுத்த இந்த பாட்டு தான் ஒரிஜினல் பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சானை சொல்லுவா. அப்பதான் ஒச்சோக்கு புரிய வரும், அப்போ கெஞ்சியோட சாங் ரெண்டு டிஃபரெண்ட் வெர்ஷன் இருக்கு அப்படின்னா கெஞ்சி அந்த பாட்டை ரீசெண்டா தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், அப்ப கெஞ்சி உயிரோட தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ யோசிப்பான். ஏன்னா கானா கிட்ட இருந்த கேசட்லாம் கெஞ்சி 2000க்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது, பட் இப்போ உலகம் ஃபுல்லா ரேடியோல கெஞ்சியோட பாட்டு ப்ளே ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அது அப்போ கெஞ்சி ரீசெண்டா பாடுனது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கன்ஃபார்ம் பண்றான். உடனே ஒச்சோ அந்த ரெண்டு பாட்டுல இருந்தது ஒரே குரல் தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சானை என்ன சொல்லுவானா, ஆமா அது ரெண்டுமே ஒரே குரல் தான், ஆனா பாட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோன்னு ஒச்சோ கன்ஃபார்ம் பண்றான், கெஞ்சி உயிரோட தான் இருக்கான், கெஞ்சி ரீசெண்டா அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி எப்படியோ ரேடியோ மூலமா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கன்ஃபார்ம் பண்றான். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் போயிட்டு இந்த ஐஸ் குயினை மீட் பண்ணனும், அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சானை கிட்ட கேட்பான். அதே மாதிரி சானையும் அந்த லொகேஷனை சொல்லுவா. அண்ட் ஒச்சோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, சானையும் அவளோட தம்பியும் ஃபாதர் நிட்டானி கிட்ட கொடுத்துட்டு ஒச்சோ போயிட்டு கானாவை மீட் பண்றான். அண்ட் அந்த இடத்துல கானாவும் அவளோட டீம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்தை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அதனால இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு கானாவும் அவளோட டீமும் தப்பிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒச்சோ வந்தோன்னு கானா ரொம்ப சந்தோஷப்படுவா. கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, நல்ல நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, நாங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட வெப்பன்ஸ் அண்ட் எல்லா பொருளையும் எடுத்துட்டு எங்களோட அண்டர் கிரவுண்ட் பேஸுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம், அங்க இருந்து 20ஆம் தேதி நாங்க எங்களோட அட்டாக் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லுவா. உடனே ஒச்சோ என்ன சொல்லுவா அப்படின்னா, கானா நீ இதை நிறுத்தணும், ஃப்ரெண்டுக்கு உங்களோட பிளான் எல்லாம் தெரியும், நீங்க மட்டும் 20ஆம் தேதி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லுவான். பட் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அங்கிள் என்னால எதையுமே இப்போ ஃபீல் பண்ண முடியல, உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கானா அவளோட வேக்சின் மார்க்க காமிப்பா. ஏன்னா இந்த வேக்சின் போட்டாங்க அப்படின்னா அவங்களோட கையில ஒரு மார்க் ஒன்று வரும், அதை கானா காமிச்சிட்டு அவளோட ஃபிளாஷ்பேக் சொல்லுவா. 2015 அன்னைக்கு வேர்ல்ட் எக்ஸ்போ முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா வைரஸ் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மக்களா இறந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த எக்ஸ்போக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு வேக்சின் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான், வேற யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டான். அதனால நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்களோட வேக்சின் எல்லாம் திருட ஆரம்பிப்பாங்க. அண்ட் பிளாக் மார்க்கெட்லயும் ஒரு வேக்சின் 10 மில்லியனுக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம் கானா மாஃபியா மெம்பர்ஸ் கூட தான் இருப்பா. அப்பதான் மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வேக்சினை ஃப்ரெண்டோட டெலிவரி ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து திருடி அவங்க வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த வேக்சின் எல்லாம் கானா கிட்ட காமிச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கானா நீ இந்த வேக்சினை போட்டுக்கணும், நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வேக்சின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் மாஃபியா பாஸ் சொல்லுவான். உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல இந்த வேக்சின் எல்லாம் வேற ஒருத்தங்களுக்கு சேர வேண்டியது, இதை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு உயிரை கொன்னதுக்கு சமம், நான் இதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கானா மறுத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் சைனீஸ் மாஃபியா பாஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல கானா நீ அப்படி யோசிக்காத, நீ ஒரு உயிர்னு பார்க்காத, நம்ம மட்டும் உயிரோட இருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய உயிரை காப்பாத்தலாம், நீ இந்த வேக்சின் எடுத்துக்கோ, இதான் ஒரே வழி, நம்ம ஃப்ரெண்டை தடுத்து நிறுத்தணும், அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும், சோ இந்த வேக்சினை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கானா வற்புறுத்துவாங்க. பட் கானா கடைசியும் ஒத்துக்கவே மாட்டா. அப்புறம் அந்த மாஃபியா பாஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கானா என்ன நம்பு, நம்ம உயிரோட இருந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டை நம்ம சீக்கிரமா டிஃபீட் பண்ணலாம், அதுக்கேற்ற ஒரு பர்ஃபெக்ட்டான பிளானை போட்டு நம்ம ஃப்ரெண்டை கொல்லலாம் அப்படின்னு கானா கிட்ட சொல்லி கானாவை அந்த வேக்சின் போட சொல்லுவான். அதே மாதிரி மாஃபியா மெம்பர்ஸ் அண்ட் கானா அவங்க கிட்ட இருக்க வேக்சினை போடுவாங்க. அப்பதான் கானா தாய் மாஃபியா பாஸ் ஆன சைப்பானுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், அவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கானா ஹாஸ்பிட்டல் போயிட்டு சைப்பாம மீட் பண்ணுவா. அண்ட் சைப்பாம என்ன சொல்லுவார் அப்படின்னா, கானா எனக்கு வயசாயிடுச்சு, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கப்புறமா எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், உன்னால மட்டும் தான் இந்த மனித குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அது கானா வருத்தப்பட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, எல்லாமே என்னோட கையை மீறி போயிடுச்சு, என்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஃப்ரெண்டு உலகம் ஃபுல்லா அவனோட வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டான், நிறைய மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, இப்படி போச்சு அப்படின்னா உலகத்தோட 99% மக்கள் இறந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம யாருக்காக போராட போறோம், எனக்கு நம்பிக்கையை விட்டு போச்சு, நான் இதுக்கப்புறம் போராட போறது
போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லிட்டு இருப்பா. உடனே சைப்பான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா உன்னால மட்டும் தான் ஃப்ரெண்டை தோக்கடிக்க முடியும், அதுக்கான பலம் உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு, நீ வேக்சின் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சைப்பாம் கேட்பான். அது கானா என்ன சொல்லுவானா, ஆமா நான் மட்டும் இல்ல மாஃபியா மெம்பர்ஸ் சேர்ந்த எல்லாருமே அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சைப்பான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நல்லது கானா, நீ எடுத்த வேக்சின் மட்டும் தான் ஒரிஜினலான வேக்சின், மத்த எல்லாமே ஃபேக்கான வேக்சின் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னா கானா சமஷாக் ஆயிடுவா. கானா அழுதுகிட்டு என்ன கேட்பா அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சைப்பான் என்ன சொல்லுவானா, ஆமா கானா, நாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு வேக்சினே கிடைக்கவே இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு வேக்சின் மட்டும் தான் கிடைச்சிச்சு. அண்ட் அந்த வேக்சினை நாங்க உன்கிட்ட கொடுக்க ஆசைப்பட்டோம், ஏன்னா நீ உயிரோட இருந்தா மட்டும் தான் இந்த மனித குலத்தை காப்பாற்ற முடியும். ஆனா நீயும் அந்த வேக்சினை போட்டுக்க மாட்டேன்னு சொன்ன, அதனால தான் நாங்க ஃபேக்கா நிறைய வேக்சினை ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ணி நீ ஒரிஜினலான வேக்சினை போடுறதுக்காக மத்தவங்க எல்லாரும் ஃபேக்கான வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. மத்தவங்க அந்த வேக்சின் போட சம்மதிச்சதால தான் நீயும் அந்த ஒரிஜினல் வேக்சினை போட்டுக்கிட்ட, இல்லனா நீ அந்த வேக்சினை போட்டுக்க மாட்டேக்கானா. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் மத்தவங்க எல்லாம் ஃபேக்கான வேக்சின் போட்டு நடிச்சாங்க. அண்ட் அவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க, அவங்க நடிச்சதை உன்னால கண்டுபிடிக்க முடியல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைப்பாம் சொல்லுவான். இது கேட்டோன்னு கானா சமஷாக் ஆயிடுவா. கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக எல்லாருமே அவங்களோட உயிரை பணைய வச்சிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் மட்டும் ஏன் உயிரோட இருக்கணும், நானும் இந்த வைரஸ் தாக்கி இறந்து போறேன், எனக்கு உயிர் வாழ பிடிக்கல, என்னோட வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், எனக்காக ஏன் மத்தவங்க எல்லாம் சாவணும், என்னோட அங்குலும் அப்படிதான் பண்ணாரு, எல்லாருமே என்ன காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களோட உயிரை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கானா கத்திக்கிட்டு இருப்பா. அப்பதான் சைப்பான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கானா நீ தான் எங்களோட கடைசி நம்பிக்கை, நீ தான் எங்களோட பொண்ணு, எப்படி நாங்க எங்க பொண்ணை சாக விடுவோம் அப்படின்னு மாதிரி சைப்பான் சொல்லுவாரு. இதை கேட்டு கானா பயங்கரமா அழுவா. அவ ஒரிஜினல் வேக்சின் போடணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க எல்லாம் ஃபேக்கான வேக்சின் போட்டாங்க இல்லையா, இதை நினைச்சு கானா பயங்கரமா வருத்தப்படுவா. அப்பதான் சைப்பான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கானா நீங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணி கொல்றதுக்காக போனாங்க, ஆனா அதுக்கப்புறமா அவங்களை பத்தி எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சைப்பான் சொல்லுவார். இதை கேட்டோன்னு கானா பயங்கரமா அழுவா. நம்மளோட உயிரை அவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு வேக்சின் கொடுத்து காப்பாத்தி அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண போறதா சொல்லி போய் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கானா பயங்கரமா வருத்தப்படுவா. அண்ட் கொஞ்ச நாள்ல சைப்பானும் இறந்துடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் போட்டது ஃபேக்கான வேக்சின் இல்லையா, அதனால அவங்களுக்கு வைரஸ் தாக்கி இறந்துரும். பட் கானாக்கு மட்டும் வைரஸ் தாக்கவே தாக்காது, ஏன்னா அவ போட்டது ஒரிஜினல் வேக்சின். இந்த மாதிரி ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியிலே கானா வாழ்ந்துகிட்டு இருப்பா. இதெல்லாத்தையும் கானா ஒச்சகிட்ட சொல்லி என்ன சொல்லுவா அப்படின்னா, எல்லாருமே எனக்காக செத்தாங்க, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஏன் எல்லாருமே சாவணும், எதுக்கு நான் மட்டும் ஏன் உயிரோட இருக்கணும், நானும் சாக போறேன், இந்த 20ஆம் தேதி நான் பண்ண போற அட்டாக்ல நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த அட்டாக் லான்ச் பண்ணி இவங்களோட சேர்ந்து சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி கானா கத்தி அழுதுகிட்டு இருப்பான். ஒச்ச என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கானா நீ 20ஆம் தேதி எதுக்கு அட்டாக் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், 20ஆம் தேதி தான் கெஞ்சியோட பர்த்டே, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கானா, இந்த செவுத்தை தாண்டி இன்னும் நிறைய மக்கள் உயிரோட இருக்காங்க, என்ன நம்பு, நான் வெளியே இருந்தா வந்தேன், இந்த 4 வருஷத்துல நான் வெளி உலகத்தை நிறைய பார்த்தேன், நிறைய பேர் இன்னும் வெளியே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அவனோட வேக்சின் மார்க்க காமிப்பான். காமிஸ்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா நான் பார்த்த உலகம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அவனோட ஃபிளாஷ்பேக்க சொல்லுவான். 2015க்கு அப்புறமா வைரஸ் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால மக்களுக்கு நிறைய பேருக்கு பயம் ஏற்பட்டுரும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊரை விட்டு தப்பிச்சு டோக்கியோக்கு போயிட்டு இருப்பாங்க. இதனால நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயே செத்து போயிடுவாங்க. அப்புறம் ஒச்சோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாரையுமே கூட்டு போயிட்டு இருப்பான். அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க 5 பேருமே நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க. சொல்ல போன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்பதான் அவங்க இருந்த இடத்துக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்து அந்த 5 பேர்ல ஒருத்தனை கூப்பிட்டு, உனக்கு ஃப்ரெண்ட் வேக்சின் கொடுத்திருக்காரு, ஏன்னா நீ அந்த ஃப்ரெண்டோட எக்ஸ்போவை அட்டெண்ட் பண்ணிருக்க, இந்த வேக்சினை போட்டு நீ டோக்கியோக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேன் வேக்சின் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுவான். இதை பார்த்தோன்னு மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல உனக்கு வேக்சின் கிடைச்சிருக்கு, நீ உயிரோட இருக்க போற, நாங்களாம் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு அந்த வேக்சின் வேணும், நான் உயிரோட இருக்கணும், நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு போட்டு அந்த வேக்சின் எடுத்துருவான். அண்ட் அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு தான் அந்த வேக்சின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு அந்த வேக்சின் அவன் எடுத்துப்பான். இந்த மாதிரி அந்த வேக்சினுக்காக எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒச்சோ இதை பார்த்து சமஷாக் ஆயிடுவான். இவ்வளவு நேரம் நல்ல நண்பர்களா தான் நம்ம இருந்தோம், உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேக்சினுக்காக ஒருத்தங்க அடிச்சுக்கிறீங்களே, இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ தடுக்க ட்ரை பண்ணுவான். பட் யாருமே சண்டை நிறுத்த மாட்டாங்க. அந்த 5 பேருமே வேக்சினுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த வேக்சினுக்காக அந்த கூட்டத்தில் இருந்த 4 பேரை கொன்னுடுவான். இதை பார்த்து ஒச்சோ சமஷாக் ஆயிடுவான். ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஒரு மிருகமா மாறிட்ட அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல நான் உயிர் வாழணும், எனக்கு மட்டும் தான் இந்த வேக்சின் சொந்தம், நான் இந்த வேக்சின் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒச்சோவையும் கொல்ல வருவான். அப்பதான் ஒச்சோக்கு அவனோட மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வரும். ஏன்னா ஒச்சோ ஒரு மாங்கி கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த மாங்க் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மனிதர்களோட ஆசையை எதாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒச்சோக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இப்ப இந்த வேக்சினுக்காக ஃப்ரெண்ட்ஸா இருந்த 5 பேரு ஒருத்தங்க கொன்னு மிருகமா மாறி இருப்பாங்க. இதை ஒச்சோ பார்த்தா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவான். அதுக்கப்புறமா கொஞ்சம் மாசம் கழிச்சு ஒச்சோ ஒரு வில்லேஜுக்கு போவான். அந்த வில்லேஜ்ல அதே மாதிரி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேக்சினுக்காக. அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தனை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருப்பாங்க. அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த வேக்சின் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒச்சோ போயிட்டு அவனை காப்பாத்துறான். அவனை காப்பாத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த வில்லேஜ்ல இருந்த 2 பேரை அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருக்க வேக்சின் தூக்கிட்டு ஓடி வந்துருவான். அப்பதான் ஒச்சோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இந்த வில்லேஜ் சேர்ந்தவன் தான், எனக்கு வேக்சின் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு, ஆனா அந்த வேக்சின் எடுக்கிறதுக்காக எல்லாருமே என்ன கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கிட்ட கேட்பான். அதே மாதிரியே ஒச்சோ அவனை காப்பாத்திட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நாள் நைட் என்ன ஆகும்னா, அவன் ஒச்சோக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு ஒச்சோவை கொல்ல ட்ரை பண்ணுவான். அப்பதான் அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒச்சோ கிட்ட, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான், ஆனா அவன் இந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது, எங்க ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு வேக்சின் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு, அந்த வேக்சின் எல்லாமே இப்ப அவன் கிட்ட தான் இருக்கு, எங்க ஊர்ல இருக்க எல்லாரையுமே கொன்னு அந்த வேக்சின் எல்லாம் அவன் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் ஒச்சோ கிட்ட சொல்லுவான். இதை கேட்டதும் ஒச்சோ
செம ஷாக் ஆயிடுவான். அப்பதான் ஒச்சோக்கு எல்லாமே புரிய வரும், இந்த வேக்சினுக்காக நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதை எப்படியோ தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அவங்க கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, நீ எதுக்காக இந்த வில்லேஜ்ல இருந்த எல்லாரையுமே கொன்ன, அந்த வேக்சின் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் இந்த வேக்சினை பிளாக் மார்க்கெட்ல விற்க போறேன், இந்த ஒரு வேக்சினும் 10 மில்லியனுக்கு போகும், நான் பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஒரு மான்ஸ்டரா மாறிட்ட, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நல்லவனா தான் இருந்தேன், எங்க குடும்பத்துக்கு வந்த வேக்சினை மத்தவங்க திருடுறதுக்காக என்னோட ஒய்ஃபையும் என்னோட 3 வயசு பொண்ணையும் என் கண்ணு முன்னாடியே கொன்னாங்க. அப்ப அவங்க மிருகம் இல்லையா, நான் மட்டும் தான் மிருகமா? அவங்க பண்ணதை நானும் பண்ணேன், இப்போ என்கிட்ட இருக்க எல்லா வேக்சினையும் நான் பிளாக் மார்க்கெட்ல விற்க போறேன், வித்து பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, உன்னோட குடும்பமும் இப்போ இல்ல, நீ அந்த காசு சம்பாரிச்சு என்ன பண்ண போற, உன்கிட்ட என்னதான் அவ்வளவு காசு இருந்தாலும் உன் குடும்பம் இல்லாம அந்த காசு வச்சோனால எதுவும் பண்ண முடியாது, உனக்கு அது புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கேட்பான். ஏன்னா ஒச்சோ அதே மாதிரி தானே, ஒச்சோ வேலைன்னு அலைஞ்சதுல அவனோட பையனை அவன் கவனிக்க மறந்துருப்பான், அதனால தான் அவனோட பையன் ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்திருப்பான். ஒச்சோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இந்த மாதிரி சொல்லுவான். அப்பதான் அவனுக்கு புரிய வரும், நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த காசு வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னோட ஃபேமிலியை மறுபடியும் என்னால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மலை மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி இறந்துருவான். அண்ட் ஒச்சோ அப்போ அவனோட கையை செக் பண்ணுவான். பார்த்தா அவனோட கையில வேக்சின் மார்க் இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒச்சோக்கே தெரியாது. ஏன்னா இவன் ஒச்சோக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பான் இல்லையா. அப்போ ஒச்சோட கையிலயும் ஒரு வேக்சின் போட்டு விட்டுருப்பான். ஏன்னா இவன்கிட்ட நிறைய வேக்சின் இருந்திருக்கும். அப்பதான் ஒச்சோக்கு தெரிய வரும், இந்த மாதிரி ஒரு நல்லவனை ஃப்ரெண்டு கெட்டவனா மாத்திருக்கான், இது எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டு தான் காரணம், நம்ம ஃப்ரெண்டை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ டிசைட் பண்றான். அண்ட் அவன்கிட்ட நிறைய வேக்சின் இருந்திருக்கும் இல்லையா, அதுல ஒரு வேக்சின் எடுத்து அந்த சின்ன பையனுக்கு ஒச்சோ போட்டு விட்டுருவான். அண்ட் அதுக்கப்புறமா ஒச்சோ இந்த மாதிரி தான் ஒரு ஊரா சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அவன் மனுஷங்களாம் எந்த அளவுக்கு இந்த வேக்சினுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ட் அதுக்காக எப்படி அவங்க மிருகமா மாறினாங்க அப்படிங்கிற நிறைய பயங்கரமான விஷயத்தை அவன் கண் கூட பார்த்திருப்பான். இதை ஒச்சோ கானா கிட்ட சொல்லி என்ன சொல்லுவானா, கானா வெளிய மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இப்போ ஒரு நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனித இனமே அழிஞ்சிரும், இந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.